வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி வெளிநாட்டில் பேசிய பேச்சு குறித்து பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார்கள். அதை பற்றி காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தில் உங்கள் கட்சி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை ஒழுங்குபடுத்துங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பதிலளிக்காமல் பாஜகவினுடைய தேசிய தலைவர் JP நட்டா பதில் கொடுத்திருந்தார். அது குறித்து விமர்சனம் செய்திருந்த பிரியங்கா காந்தி, காங்கிரசுடைய மூத்த தலைவரை பிரதமர் நரேந்திர மோடி அவமதித்து விட்டார் என்றும், JP நட்டா மூலமாக அவதூறான துஷ்பிரயோகமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார், ஆக்ரோஷமான தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறார் என்று பிரியங்கா காந்தி குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதில் கொடுத்த மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, பாஜக தேசிய தலைவர் விட காங்கிரஸ் தலைவர் உயர்ந்தவரா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக மல்லிகார்ஜுன கார்கே பொறுத்தவரையில் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர், ஆனால் JP நட்டா மாநிலங்களவையினுடைய அவை தலைவர் என்றும் 140 கோடி இந்தியருடைய பிரதமராக இருக்கும் ஒருவரை துஷ்பிரயோகம் செய்யாதீர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையில் உண்மையில் இந்த போன்ற தலைவர்களை அவமதிப்பது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் தலைவரை பிரதமர் மோடி அவமதித்து விட்டாரா, பிரியங்கா காந்தியுடைய குற்றச்சாட்டும் பாஜக பதிலடியும் என்ற தலைப்பின் கீழ் தான் பேச இருக்கின்றோம். இதை பற்றி பேச நம்முடைய நிகழ்கிறார்கள் திரு துரைபாண்டியன், அரசியல் விமர்சகர், திரு விஜய் கிருஷ்ணா, காங்கிரஸ், விரைவில் இணையிருக்கிறார் பாஜகவை சேர்ந்த தூத்துக்குடி செல்வம். இருவரையும் நிகழ்ச்சியில் வரவேற்கிறோம். துரைபாண்டியன் சார், இந்த நிகழ்வு அப்படிங்கிறது ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போறாரு, அங்கு இந்தியாவை பற்றியும் பாஜகவை பற்றியும் RS பற்றியும் நிறைய கருத்துக்களை பேசுறாரு. அதற்கு இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக பிரியங்கா காந்தியுடைய இந்த ட்விட்டர் பதிவு அப்படிங்கிறது பார்க்கப்படுது. மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் போடுறாரு, அதற்கு கூட மோடி பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, JP நட்டா மூலமாக பதில் சொல்றாரு அப்படின்றாங்க. அது கிரண் ரிஜிஜு பாஜக தலைவரை விட JP நட்டாவை விட காங்கிரஸ் தலைவர் உயர்ந்தவரா அப்படிங்கிற கேள்வியும் முன் வச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? என்னன்னா, ஒரு சீனியர் காங்கிரஸ் லீடர், 80 வயதுக்கு மேலே ஆனவர், அதே நேரத்தில் அகில இந்திய கட்சியினுடைய தலைவராக இருப்பவர், சரி, அவர் ஒரு கடிதம் எழுதினால் அதை பிரதமர் பதில் சொல்லணும், அல்லது நான் பிரதமரோட டைரக்ஷனில் நான் சொல்கிறேன்னு சொல்லி இவர் சொல்லணும். பிரதமருக்கு எழுதின கடிதத்துக்கு இவர் பதில் சொல்கிறார். இவர் பதில் சொல்லுவது மட்டுமல்ல, நீ எந்த விதத்தில் உயர்ந்தவங்கிற துணி தான் அதுலேயும் இருக்குது. அதை மறுபடியும் நீங்கள் என்னென்ன பேசியிருக்கீங்க, நாங்கள் பேசுகிறத பற்றி நீங்கள் யார் சொல்கிறதுக்கு, இப்படியெல்லாம் அவர் கடிதம் அந்த துணி இருக்கிறது. அப்படி ஒன்றும் ராகுல் காந்தி ஒன்றும் தப்பாக பேசுகிற மாதிரி தெரியல. ராகுல் காந்தியை ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க மதம் சம்பந்தமான நடைமுறையை பின்பற்ற உரிமை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நடைமுறையில் பல மதங்களுக்கு பின்பற்றுறதுல பிரச்சனை இருக்கிறது. அதே போல் ஒரு சீக்கா இருப்பவரும் தன்னுடைய சுதந்திரமாக தன்னுடைய மதத்தை பின்பற்றுவதற்கு பிரச்சனை இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கார். இதில் ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, அவர் வெளிநாட்டில் பேசினார், ஏன் இந்திய நாட்டில் பேசினா அமெரிக்காவுக்கு தெரியாமல் போயிடுமா, இந்திய நாட்டில் பேசினா லண்டனுக்கு தெரியாமல் போயிடுமா? உலகம் முழுவதும் என்ன நம்ம பேசுகிறோமோ அடுத்த நிமிடங்களே பரவிவிடும். இல்ல, மற்ற நாடுகளோட உறவை பேணி காக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்கும்போது, மற்ற நாடுகளோடு சுமூகமான உறவுல நம்ம மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, இன்னொரு நாட்டுல போய் இந்தியாவை அதாங்க இங்க நான் பேசுறது அந்த நாட்டுக்கு கேட்காதான்னு நான் கேட்கிறேன். இல்லை, அது இங்க இருக்கக்கூடிய அரசியல், இங்க இருக்கக்கூடிய அரசியலே நான் பேசினா கூட, நீங்க பசுவை காப்பாத்துறேன்னு சொல்லி தலித்துகளை அடித்து கொண்டதெல்லாம் பத்திரிகையில வருது, அதெல்லாம் வெளிநாட்டுல தெரியாதா? இன்னைக்கு அந்த கிரைம், ஹேட் கிரைம்ல முன்னணி நாடுகள்ல ஒண்ணு இந்தியா. இங்க இருக்கக்கூடிய நிகழ்வு எல்லாமே வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அங்க போய் பேச வேண்டிய தேவை அவசியம் இல்லை. எங்க போனாலும் நாங்க பேசுவோம், பாஜக என்ன செய்கிறது என்பதை எங்கே போனாலும் பேசுவோம். அவர் பேசினதுக்கு தப்புன்னு நான் ஒரு வாதத்துக்கு ஒத்துக்குவோம். அவர் அப்படி பேசிக்க கூடாது. ஒரு சீக்கு தன்னுடைய மதத்தை தழுவதற்கு கூட இந்தியாவில் கஷ்டமா இருக்குன்னு பேசிட்டார். அதுக்கு பதில் என்னவா இருக்க முடியும் சொல்லுங்க? அதுக்கு என்ன பதில், என்ன சொல்லலாம்? நீங்க இப்படி பேசி தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு, இந்த குற்றச்சாட்டு தவறு என்று சொல்லலாம், இது உண்மைக்கு புறம்பானது என்று குற்றம் சாட்டலாம். ஆனா நீங்க என்ன பேசுறீங்க? அவர் தலையை கொண்டு வந்தா 11 லட்சம் கொடுப்பேன்னு பேசுவீங்களா நீங்க? இதை மோடி கண்டித்தாரா, நட்டா கண்டித்தாரா? இந்த நாட்டில் இருக்கிற நம்ம சுதந்திரம் ஜனநாயகம் என்று பேசுகிறோமே, அப்படிப்பட்ட மனிதர்கள் யாராவது விமர்சனம் செய்தார்களா? இவரு மட்டும் இல்லைங்க, பல தடவை நடந்திருக்கு இந்த சம்பவம். சனாதனத்தை பற்றி தமிழ்நாட்டில் பேசினதுக்காக சாமியார்லாம் ஹரித்வாரில் மாநாடு போட்டு தலையை கொண்டுக்கிட்டு வாங்க,
நீங்க வந்து நம்முடைய இலங்கையில இருந்த பிரபாகரன் மாதிரி தமிழீழத்துக்காக போராட பிரபாகரன் மாதிரி மாறி அவங்களெல்லாம் கொன்று அழித்து முஸ்லீம் இனத்தை அழித்து விட்டு வர வேண்டும் என்று சொன்னார். அப்ப நட்டா கண்டித்தாரா? அப்ப பிரதம மந்திரி கண்டித்தாரா? அதனால ராகுல் காந்தி பேசின ஒரு வாதத்துக்கு தவறு என்றால் கூட நீ பேசியது தவறு என்று சொல்லுங்கள். இல்ல இது நடக்கிறது முதல் முறை கிடையாது சார். ஏன்னா இந்த குற்றச்சாட்டு பாஜக தொடர்ந்து வைக்கிறாங்க. இதெல்லாம் இந்தியாவில் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை போனார் இல்லையா சார்? பாரத் ஜோடோ யாத்திரை போனாரு. அதற்கு இடையில கொஞ்சம் பிரேக் விட்டு லண்டன் போனாரு. லண்டன் போய் பேசும்போது அப்பயும் இந்தியா பத்தியும் மத்திய அரசை பத்தியும் கடுமையான விமர்சனம் முன்வைக்கிறார். பண்ணுவோம், எங்க வேணாலும் போய் பண்ணுவோம். இல்ல தொடர்ந்து பண்ணும் போதுதான் அவங்க விமர்சிக்கிறாங்க. நீங்க பூசியெல்லாம் எழுத முடியாதுங்க. இந்திய நாட்டுல ஒரு தனி மனித உரிமையும் பாதிக்கப்படுகிறது. மதத்தின் மைனாரிட்டிகளுடைய உரிமைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, தேர்தல் சமயத்துல நீங்க எதிர்கட்சியை பத்தி பேசுறீங்க, ஒவ்வொரு கட்சியும் மாறி மாறி மற்ற கட்சி பத்தி விமர்சிக்கிறாங்க. அது தேர்தலுக்காக பிரச்சாரங்கள்ல பேசுறாங்க. மோடி போய் அமெரிக்காவில் பேசுறது, மோடி போய் லண்டன்ல பேசுனது, நீங்கள் எல்லாம் இந்தியர் என்று சொல்வதற்கே வெட்கப்பட்டு கொண்டிருந்தீர்கள். இப்பொழுதுதான் இந்தியர்கள்லாம் தலை நிமிர்ந்து நிற்கிறீர்கள். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தலை நிமிர்ந்து நிற்கிறீர்கள் பேசுனது. மோடியும் பேசியிருக்காரு. அப்ப அவர் மேல என்ன ஆக்ஷன் எடுக்கிறது? இப்ப நான் பேசுனது கூட நான் பேச வரலங்க. இந்த ஹேட் ஸ்பீச் இருக்கு பாருங்க, 2 பேர் பேசியிருக்காங்க. ஒன்னு சஞ்சய் கெய்க்வாடுங்கிறவர் ராகுல் காந்தியோட தலையை வெட்டி கொண்டு போறவருக்கு 11 லட்சம் ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி பேசியிருக்கார். அப்புறம் தொரீந்தர் சிங்ங்கிறவர் ஒருத்தர் பேசியிருக்கார். இப்படி பல பேர் பேசும்போது ஒரு கட்சி தலைமை கண்டிக்கணுமா வேண்டாமா? அவர் வந்து ஷிண்டே குரூப் எம்எல்ஏ, இவங்க கட்சிக்காரங்களும் பேசியிருக்காங்க. ஆனா நீங்க வந்து வெறுப்பு அரசியல் இல்லைன்னு சொல்லலாம் மறைக்க முடியாது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பையனை விரட்டிக்கிட்டு போய் ஃபரிதாபாத்ல அந்த பையன் வந்து கார்ல போயிட்டு இருக்கான். 3 கார்ல சேஸ் பண்ணி, சினிமா மாதிரியே சேஸ் பண்ணி, என்ன அந்த பையன்னா அவன் மாட்டுக்கறியை ஏத்திக்கிட்டு போறான்னு. கடைசியில் அந்த பையனை பிடிச்சி பார்த்தா அவன் மாட்டுக்கறியும் இல்லை. அவன் பேர் வந்து ஆரியன் மிஸ்ரா. அவன் பேர் என்ன? ஆரியன் மிஸ்ரா. சத்தியமா இவன் முஸ்லீம் கிடையாது, ஆரியன் மிஸ்ரா. அந்த பையனை துப்பாக்கி எடுத்து சுட்டு கொண்டிருக்கானுங்க. இந்த நாட்டில் இருக்க பிரதம மந்திரில இருந்து ஜனாதிபதி வரல யாராவது கண்டித்து பேசினார்களா? நீங்க ராகுல் காந்தி பேசுனதுக்கு இவ்வளவு சப்பக்கெட்டு கட்டுகிற ஜேபி நட்டா இதை ஒரு உள்நாட்டு விவகாரம் ஒன்று இருக்குல்ல சார், உள்நாட்டு பிரச்சனை உள்நாட்டு விவகாரம் ஒன்று இருக்கு இல்லையா? ரைட்டுங்க, உள்நாட்டு பிரச்சனை. இப்ப நீங்க வெளிநாட்டுல பேச கூப்பிட்டீங்கன்னா நான் இந்தியாவுல தலித்துகளுக்கு எதிரான கொடுமை அதிகமாயிட்டு இருக்குன்னு தான் பேசுவேன். இந்தியாவுல முஸ்லீம்களுக்கு எதிரான கொடுமை அதிகமாயிட்டு இருக்குன்னு தான் பேசுவேன். நான் பேசுறது தவறு என்றால் நீங்கள் வழக்கு போடுங்கள். நான் ஐ ஹேவ் தி கிரைம் பியூரோ ரிப்போர்ட். அந்த கிரைம் பியூரோ ரிப்போர்ட் என்ன சொல்றா, தலித்துகள் மேல் மட்டும் பாஜக ஆட்சி வந்து 50,000 வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. ஆதிவாசிகள் மீது தாக்குதல் 8,000. அதே மாதிரி முஸ்லீம் மீது தாக்குதல் 668. அது எல்லாமே எங்க நடந்திருக்குன்னா 75% பாஜக ஆளுகிற மாநிலங்கள் தான் நடந்திருக்கிறது. அப்ப இதை நான் வந்து வெளிநாட்டில் போய் பேசக்கூடாதா? அது வந்து ஒரு தவறான கோட்பாடு. எங்க இது வந்து கருத்துரிமைங்க. அது நான் எங்க லண்டன்ல போனாலும் பேசுவேன், அமெரிக்கா போனாலும் பேசுவேன், இந்தியாவில் போனாலும் பேசுவேன். நேத்தி மோடி என்ன பேசியிருக்காரு கவனிச்சிங்களா நீங்க? மோடி நேத்தி பேசுறார், காங்கிரஸ் கட்சியில காந்திக்கு சம்பந்தம் இல்லை, காங்கிரஸ் கட்சி ஊழலின் இருப்பிடமாக மாறிவிட்டது, காங்கிரஸ் வந்து ஒரு வெறுப்புக்குரிய மனிதர்களாக மாறிவிட்டாருன்னு அவர் பேசுறாருங்க. காங்கிரஸை பத்தி பேசுறாரு. இதுக்கு என்னங்க அர்த்தம்? அப்போ நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அந்த வார்த்தையை கரெக்டா சொல்லணும்னா, the soul of patriotism has died in Congress. தேசபக்தி என்பது காங்கிரஸ்ல செத்து போய்விட்டது. இப்போ எனக்கு என்ன கேட்க தோணுதுன்னா, நீங்க தேசபக்தரா? இந்த கேள்வி கேட்டாரே மோடி, அவர் தேசபக்தரா? இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு பிஜேபி உழைத்ததா? இந்திய சுதந்திர போராட்டத்தில் நீங்க பண்ண தியாகம் என்ன? மாறாக காட்டி கொடுத்தவர்கள், மன்னிப்பு கடிதம் கொடுத்தவர்கள் பிஜேபியை சேர்ந்தவர்கள். அப்படி இருக்கும்போது இவர் வந்து இந்த சோல் ஆஃப் பேட்ரியாட்டிசம் டைட் இன் காங்கிரஸ் பேச வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? அப்போ அதனால ஒரு விஷயம் சம்பவம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் தவறு என்று சொல்ல எல்லாருக்கும் உரிமை உண்டு. நீங்கள் பேசியிருக்க கூடாது என்று கூட சொல்லலாம். ஆனால் தலையை வெட்டுவேன் என்று சொல்லுவது, அதே மாதிரி சாமியாருங்க, அது சாமியார் கூட்டம் போட்டு தலையை கொண்டு வா, நீ பிரபாகரன் மாதிரி இலங்கை பிரபாகரன் மாதிரி மாறி எல்லாத்தையும் அழித்து விட்டு வா, முஸ்லீம் இனத்தை அழித்து விட்டு வா, இன அழிப்பு செய் என்று பேசிய பொழுதெல்லாம் இவர்கள் கண்டிக்கவே கிடையாது. இப்ப ராகுல் காந்தி பேசுது ஒரு மைல்டு. இது என்னன்னா, சீக்கியர்களுக்கு அவங்க சொந்த மதத்தை தழுவதற்கு கூட பிரச்சனைகள் இருக்கிறதுன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். அதுக்கு வந்து யாரு ஒரு தீவிரவாத குழு தலைவர் ஆதரவு தெரிவித்து விட்டார். உடனே இந்த மந்திரி பேசுறாரு, அந்த அவரும் சீக்கியர் தான். அந்த மந்திரி என்ன பேசுறாருன்னா, குண்டு தயாரிக்கிறவன் ஒருத்தனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறானா, அப்ப இவன் யார்? இவன் யாரு? ராகுல் காந்தி தீவிரவாதியா? அந்த குடும்பமே
தீவிரவாதத்துக்கு பலியான குடும்பம், ஞாபகம் வச்சுங்க. இந்திரா காந்தி தீவிரவாதத்துக்கு பலியானவர். இந்திரா காந்தியின் மகன் ராஜீவ் காந்தி தீவிரவாதத்துக்கு பலியானவர். மகாத்மா காந்தி இந்தியாவில் நடந்த முதல் அரசியல் படுகொலை காரணமானவர்கள் யார்? அதை நட்டா பேசுவதற்கு தயாரா இருக்காரா? அப்ப இதெல்லாம் தேவையில்லாமல் பிரச்சனைகளை இவர்கள் உருவாக்குறார்கள். இன்னைக்கு சொல்லப்போனால் வெறுப்பு பேச்சு அதிகமாக பேசுகிற ஒரே கட்சி பாஜக தான். அதாவது மத தீவிரவாதம், இன தீவிரவாதம் என்ற பெயரில், மொழி தீவிரவாதம் என்ற பெயரில் இன்னைக்கு நாட்டு மக்களிடையே பிரச்சனையை உருவாக்குவது பாஜக கட்சி தான். சரி, பேசுவோம். விஜய் கிருஷ்ணா சார், இப்போ தேசிய அளவில் நடந்த இந்த விஷயத்தை நம்ம மாநில அளவில் ஒப்பிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கடித மேட்ரு, பிரியங்கா காந்தி மோடிக்கு எதிராக கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை, நீங்க மூத்த தலைவரை அவமதிச்சிட்டீங்க, ஜேபி நட்டா மூலமாக பதில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மாநில அளவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அமைச்சர், ஒரு முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடியவர், இல்லை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் ஆளும் கட்சி மீதோ இல்லை முதலமைச்சர் மீதோ விமர்சனம் வைக்கப்படும் போது அவர் டைரக்டா சிஎம் பதில் சொல்லாம சில அமைச்சர்கள் அதை பத்தி பேசுவாங்க. அப்படின்ற போது இது 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 இங்கேயும் அது மாதிரி நடக்குது இல்லையா? இல்லை, இப்போ இந்த இஷ்யூவை நம்ம நார்மல் கன்வென்ஷனலாக ஜென்ரலாக நடக்கிற இஷ்யூ கூட கம்பேர் பண்ணவே முடியாது. இல்லை, பிரதமர் மோடி இல்லை அதுதான் காங்கிரஸ் தலைவர் அவமதிச்சாரா? புரியல. இல்லை சார், எங்கள் கட்சி அகில இந்திய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இந்தியாவில் இருக்கிற ரொம்ப சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன். சரி, இப்போ காங்கிரஸ் பார்ட்டி மட்டும் இல்லை, இந்தியாவிலே தன்னோட வாழ்நாள பெரும் பகுதியை மக்களுக்காகவும் சமூக நீதிக்காகவும் அர்ப்பணித்தவர். அவர் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 50 வருஷமா தீவிர அரசியல்லே இருக்காரு. அவர் கண்டினியூஸா இருக்காரு. அவர் கொடுத்த கடிதத்துக்கு பதில் கொடுத்தாங்க. அதுதான் கொடுத்தது. ஒரு காங்கிரஸ்ங்கிறது ஒரு தேசிய கட்சி, அந்த தேசிய கட்சியோட தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அது பாஜக தேசிய தலைவர் பதில் கொடுத்திருக்காரு. இதுல என்ன அவமதிப்பு? நீங்க அவரு ஃபர்ஸ்ட் பிரதமருக்கு லெட்டர் எழுதுறாரு. இன்னொன்னு, அவர் காங்கிரஸ் கட்சியோட தேசிய தலைவர் மட்டும் இல்ல, ராஜ்யசபா எதிர்கட்சி தலைவர். அவர் கான்ஸ்டியூஷனல், அவரு சரிங்களா, கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இந்த மாதிரி நாட்டில் தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரத்தை பேசுறீங்க. அதாவது சார், இப்போ அதே லெட்டர்ல ஜேபி நட்டா அவர்கள் கொடுத்த ரிப்ளை லெட்டர்ல உங்க கட்சியில இருக்கவங்க கூட இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்கன்னு ஒரு பேராகிராஃப் ஃபுல்லா போட்டிருக்காரு, ஒரு 23. ஆனால் அது விமர்சனங்கள் வேற, வெறுப்பை தூண்டி அச்சுறுத்தல். அதாவது டைரக்டா உங்க நாக்க வெட்டுறதுக்கு நான் இன்சென்டிவைஸ் பண்ணுவேன், உங்களை வெறுப்பை தூண்டுறதும். இது என்ன மாதிரி ஒரு கலாச்சாரம்? ஒரு அரசியல்ல ஒரு நாகரிகத்தை மீறி ஒரு எதிர்கட்சி தலைவர், ராஜ்யசபா எதிர்கட்சி தலைவர் அவர்கள் லோக்சபா எதிர்கட்சி தலைவர் இந்த மாதிரி உங்க கட்சி மினிஸ்டர்ஸ், அதுவும் பிட்டு, யூனியன் மினிஸ்டர் அவர் பிட்டுன்றவரோ இல்லை சஞ்சய் கேக்வாட்ன்றவரோ, இது மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ல இருக்கவங்க ஒரு 3ஆம் தர பேச்சாளரோட ரொம்ப கீழ்த்தரமா ஒரு சப்ஸ்டாண்டர்டா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இது இந்தியாவோட டெமோக்ராட்டிக் எசன்ஸ்லேயே கிடையாது. இந்தியா நாட்டுக்கு ஒரு பழக்கம் இல்லாத விஷயத்த, இந்தியா நாட்டு பொது தளத்தை உலகமே பார்க்குது. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க, இப்போ இதை உலகமே பார்க்காதா? ஒரு எதிர்கட்சி தலைவரை ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த மினிஸ்டர்ஸ் இவ்வளவு கீழ்த்தரம் பேசும்போது, சார் இந்தியாவோட அடையாளம் காந்தி சார், இந்தியாவோட அடையாளம் அகிம்சா. இந்த அகிம்சாவையும் அன்பை போதிக்கிற இந்த மண்ணுல இருந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் தலையை வெட்டணும், நாக்க வெட்டணும், எதிர்கட்சி தலைவரை தீவிரவாதின்றதும் பிரதமர் அவர்கள் நக்சல்ன்ற பேசுறது என்ன ஒரு அரசியல் கலாச்சாரம்? நீங்க இந்த நாட்டில் இருக்கிற பொதுமக்களுக்கும் வருங்கால தலைமுறைகளுக்கும் என்ன செய்தியை சொல்ல வரீங்க? இந்தியாவோட ஜனநாயகம் உலக ஜனநாயகத்துக்கே ஒரு ரொம்ப குரூஷியலான விஷயம். உலக அக்ராஸ் த குளோப் ஜனநாயகம் சஸ்டெயின் ஆகணும்னா அதில் இந்தியாவோட பார்ட் ரொம்ப முக்கியமானது. ஒரு எதிர்கட்சி தலைவரை நீங்கள் இப்படி பேசி என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க? நீங்கள் இதில் மூலியமா நீங்கள் நல்லா அதுவும் எங்கள் தலைவர் அகில இந்திய தலைவர் ஐயா மல்லிகார்ஜுன கார்கே லெட்டர் எழுதுறாரு பிரதமருக்கு. அந்த லெட்டர் ரொம்ப கண்ணியமான லெட்டரு இல்லை, நீங்கள் அந்த லெட்டரை ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப கண்ணியமான முறையில் பிரதமர் அவர்களே உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க இது மாதிரி பண்ணுறாங்க, இது ஜனநாயகத்துக்கும் இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்துக்கும் எதிரானதாக இருக்குது, இது இந்த நாட்டுக்கே இப்போ பழக்கம் இல்லாத ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னு பிரதமர் அவர்களுக்கு லெட்டர் எழுதுறாரு. இதில் நீங்கள் என்ன எழுதுறீங்க? ரிப்ளை, அதுக்கு பிரதமர் ரிப்ளை கொடுத்தாரா? நீங்கள் ஜேபி நட்டா வச்சு கொடுக்குறீங்க. அந்த லெட்டரை பாருங்கள், ரொம்ப அதாவது அது 3 பேஜ் லெட்டரு. அந்த லெட்டரில் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் புரிய வரும். என்னன்னா, இவங்களுக்கு காங்கிரஸ் மேலேயும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி மேலேயும் எங்கள் தலைவர் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மேலேயும் இருக்கும் வன்மமும் காழ்ப்புணர்ச்சியின் வடிவம் தான் அந்த லெட்ரு நீங்கள் கொடுக்குறாங்க சார். நீங்கள் போட்டு யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ரொம்ப கீழ்த்தரமாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, அதுவும் ஏதோ ஒரு 3ஆம் தள பேச்சாளர்கள் கிடையாது, ஒரு மிக உயரிய பொறுப்பில் இருக்கவங்க இந்த நாட்டு மந்திரி, அதான் யூனியன் பிட்டு யூனியன் மினிஸ்டரா தானே இருக்காரு. நீங்க இது மாதிரி பேசுறாங்க, நீங்க அவங்கள சார், அதாவது பிரதமர் மோடி அவர்கள் இன்னும் ஆர்எஸ்எஸ்ல அவர் இருந்ததையும் பாஜக மைண்ட் செட்லயே இருக்காரு. அவர் ஒரு ஆட்சி தலைவர்.
நீங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் நீங்க தான் தலைவர், நீங்க தான் இந்தியாவோட பிரதமர். எல்லாருக்கும் நீங்க அக்கௌண்டபிள் ஃபார் எவ்ரி சிட்டிசன். ஒவ்வொரு கடைக்கோடி இந்தியர்களுக்கும் அவர்களோட உணர்வுகளுக்கும் நீங்கள் அக்கௌண்டபிள். அந்த இதுல ஒரு எதிர்க்கட்சி தலைவர் லெட்டர் எழுதுறாரு, நீங்க அதுக்கு ஒரு பொறுப்பான பதில் கொடுக்கணுமே. நீங்க வன்மத்தை கக்கிறதுக்கு அந்த லெட்டரு, உங்க காழ்ப்புணர்ச்சியை காட்டுறதுக்கு அந்த லெட்டரு, அந்த லெட்டர்ல வந்து சரிங்க நாங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறோம், ஒண்ணுமே அந்த இஷ்யூவே அட்ரஸ் பண்ணல. நீங்க என்ன செய்தி சொல்றீங்க? அந்த இஷ்யூவே அட்ரஸ் பண்ணாம ஜேபி நட்டா அவர்கள் சார், இது இப்ப எங்க தலைவரும் ஒரு அகில இந்திய தலைவர், ஜேபி நட்டா அவர்களும் அகில இந்திய தலைவர். இவங்க என்ன சொல்றாங்க, இப்ப நீங்க பிரதமர் மோடி மேல நிறைய வன்மத்தை இருக்கீங்க, விமர்சனங்கள் முன் வச்சிருக்கீங்க, குற்றச்சாட்டை சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு குறிப்பிட்டு பேச இல்ல. இது மாதிரி ஏதாவது வைலண்டா யாராவது பேசியிருக்காங்களா? நான் இங்கே கேட்கிறேன், எங்க கட்சி தலைவர்கள் யாராவது இது மாதிரி வைலண்டா பேசுறாங்களா? சார், விமர்சனங்கள் வைக்கிறாங்க, ஒரு அரசியல் கட்சிகள்ல விமர்சனங்களை வைக்கிறாங்க. அதுவும் காங்கிரஸ் ரொம்ப அரசியல் நாகரிகத்தை பின்பற்றக்கூடிய கட்சி, அதுவும் காந்தி வழியில வந்த கட்சி. அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த ரொம்ப இர்ரேஷனலாவோ இல்ல ஏற்றடை ஸ்ப்ரெட் பண்ற வழியில பேசினா விமர்சனங்களை வைக்கிறது வேற. நீங்க இந்த விமர்சனங்கள் வைங்க சார். ஜனநாயகத்துல சார், காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எதிர்கட்சி அன்றைக்கு இருந்தவங்க வைக்காத விமர்சனங்களா? எல்லா விமர்சனங்களையும் அன்னிலிருந்து ஐயா ஜவஹர்லால் நேரு அவர்கள்ல இருந்து கடைசியா இருந்த பிரதமர் ஐயா மன்மோகன் சிங் வரைக்கும் எல்லா விமர்சனங்களுக்கும் செவி கொடுத்து கேட்டிருக்காங்க, எல்லா விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லியிருக்காங்க, ஒரு ரெஸ்பான்சிபிளா அக்கௌண்டபிளா இருந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு எதேச்சி அதிகார போக்குல, சர்வாதிகார போக்குல யாரும் எந்த விமர்சனமும் வைக்கக்கூடாது. யாராவது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல போயிட்டு பண்ணுக்கு ஒரு ஜிஎஸ்டி இதுன்னா நீங்க அவரை கூப்பிட்டு அவமானப்படுத்துறீங்க. இது வந்து நீங்க என்ன இந்தியா எதை நோக்கி பயணப்படுதுன்னே தெரியல இன்னைக்கு. அதாவது வந்து பிரதமர் அவர்கள் ஏன் வெளிநாட்டுல ஒரு பேச்சு பேசியிருக்காரு, பிரதமர் அவர்கள் இந்தியாவோட அடையாளமே உலக அளவுல என்னது ஸ்கேம் தான் சொல்றாரு, அதுதான் இந்தியாவோட அடையாளமா? ஊழல், அதான் ஸ்கேம், ஊழல்ன்ற இந்தியாவோட அடையாளம் அதானே சார்? இந்தியாவோட அடையாளம் அன்பு சார். இன்னைக்கு அதை தான் பேசுறாரு. இந்தியாவோட அடையாளம் ஜனநாயகம், பன்முகத்தன்மை. எங்க தலைவரும் இன்னைக்கு அதை தான் பேசுறாரு. தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இந்தியா வந்து ஒரு பன்முகத்தன்மை உடைய நாடு, நீங்க அதை வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே அடையாளம், ஒரே நாடு ஒரே மொழின்னு இந்த பன்முகத்தன்மையை ஏன் சிதைக்கிறீங்க? நீங்க வந்து அதிகாரத்தையும் பொருளாதாரத்தையும் குவிக்கிறதுக்காகவும் நீங்க ஒரு சில பேர் A1 A2 இல்லை பராத்மாத்மாவா இருக்கிறவங்க நான் பயாலஜிக்கல் பிஎம், நீங்கள் ஒரு குரூப்பு எக்கனாமியை மோனோபிளைஸ் பண்ணுறாங்க, இன்னொரு குரூப்பு பவரை மோனோபிளைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதை பிரேக் பண்ணுறதுக்காக இந்தியாவோட எசன்ஸ் ஆஃப் இந்தியா பன்முகத்தன்மையை எங்கள் தலைவர் பேசுகிறாரு. அது இவங்களால பொறுத்துக்க முடியல. அதாவது வந்து எங்கள் தலைவர் நாடாளுமன்றத்தில் பேசினப்பையும் சரி இப்பயும் சரி தொடர்ந்து அன்புக்கான அரசியலை பேசுகிறாரு. காந்தி அவர்கள் எந்த அரசியலை முன்னெடுத்து வச்சாரோ, மகாத்மா காந்தி அவரோட அரசியல் அறைய பார்த்தோன்னா அவர் வந்து அன்பையும் உண்மையும் அரசியலில் தேடினாரு. ஒரு அரசியலுக்கு ஒரு புனித தன்மையை கொடுத்தாரு மகாத்மா காந்தி அவர்கள். அதே விஷயத்தை இன்னைக்கு எங்க தலைவர் ராகுல் காந்தி பண்றாரு. உலகத்துக்கே ஒரு அன்புக்கான செய்தியை கொடுக்குறாரு. அதை ஏத்துக்க முடியாதவங்க, வெறுப்பு கலாச்சாரத்துல இருந்து வந்தவங்க, இந்த உண்மைத்தன்மையை ஏத்துக்க முடியாம தொடர்ந்து பொய் பிரச்சாரத்துல ஈடுபடுறவங்க இது மாதிரி ரொம்ப தரங்கட்ட விஷயங்களை செய்யறாங்க சார். இப்ப நாங்களாம் யங்ஸ்டர்ஸ், நாங்க வரோம், இப்ப எங்களுக்கு அடுத்த தலைமுறைகள் இருக்கு. நீங்க என்ன செய்தி சொல்றீங்க? இந்தியாவை எப்படி நீங்க கட்டமைக்க போறீங்க? இது எதுவுமே இல்லாம நீங்க தொடர்ந்து வன்மத்தை கக்கிட்டே இருக்கீங்க. இந்தியாவை எந்த மாதிரி ஒரு நாடா நீங்க விஷன் பண்ணிருக்கீங்கன்னு யாருக்குமே புரியல. தூத்துக்குடி செல்வன் சார் இணைப்புல வந்திருக்காரு, கேட்கலாம் சார். வணக்கம். இந்தியா அப்படின்னாலே அகிம்சை அன்புதான். ஒரு விமர்சனம் முன்வைக்கிறதுக்கு ஒரு வரைமுறை வேண்டாமா அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? இப்போ ஏற்கனவே மல்லிகார்ஜுன கார்கே ஒரு கடிதம் கொடுக்கிறாரு, அதற்கு ஜேபி நட்டா மூலமாக ரிப்ளை வருது. அப்படி வரக்கூடிய பதில கூட நீங்க முன்னாடி இது மாதிரி பேசுனீங்களே அப்படின்னு தான் சொல்றாங்க தவிர இதுக்கான பதில் அது இல்லை. இதுக்கான பதில் அவங்க சொல்லலை. இதுக்கு முன்னாடி நீங்க காங்கிரஸ் சேர்ந்தவங்க, அவங்க கூட்டணி கட்சி சேர்ந்தவங்களும் பிரதமர் மோடி அவதூறு பரப்பியிருக்கீங்க, குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கீங்களே, அப்ப நீங்க மட்டும் பண்ணிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பதில் இருக்கு. அது சரியா? அது வந்து அவமதிக்கிற மாதிரி இல்லையா? இல்ல, அப்படி பேசி முதல்ல சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரருக்கு, அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் அண்ணன் துரைப்பாண்டியன், அதே போல தம்பி விஜய் கிருஷ்ணா உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். அதாவது எனக்கு முன்னால கொஞ்சம் எனக்கு துண்டிக்கப்பட்டதுனால சரியா எனக்கு அண்ணன் துரைப்பாண்டியன் என்னெல்லாம் சொன்னாரு, இல்லாதெல்லாம் விறுவிறு அது என்ன சொன்னாரு தெரியல. இருந்தாலும் கூட பிரதமரை பற்றி இல்ல, பிரதமர் நரேந்திர மோடியும் வெளிநாட்டுல போய் இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு, இதே போல காங்கிரஸ் பத்தி தப்பா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு துரைப்பாண்டியன் சார். நான் ஒன்னே என்ன சொல்றேன்னா, பிரதமர் அப்படி பேசி இருந்தா கூட தவறு இல்லைங்கிறது என்னோட கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, ராகுல் காந்தி பேசுறது தவறா?
நான் சொல்றது சொல்லிடுறேன்னா அதுக்கு பிறகு சொல்லுங்களேன், அனுமதிக்கலாம். அதாவது ஆம் ஆத்மி கட்சியினுடைய முதலமைச்சராக நேற்றைக்கு வரை, இன்றைக்கு இல்ல நேற்றைக்கு வரை இருந்த ஆம் ஆத்மி கட்சி, அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி கட்சியான ஆம் ஆத்மி கட்சியினுடைய முதலமைச்சர் சிறைச்சாலையில் இருந்திருக்காரு. அதாவது ஒரு முதலமைச்சர் ஜெயிலில் இருந்த வரலாறு வேற கிடையாது. ஒண்ணு. இரண்டாவது, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுடைய முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் வந்து முதலமைச்சராகவே ஜெயிலில் இருந்தாரு. அதே போல ஆந்திரா தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியோட அந்த பாரத் ராஷ்டிரிய சமிதியோட கட்சியோட அண்ணன் சொல்லி முடிச்சிடறேன். ஏக்நாத் சிண்டே மேல குற்றச்சாட்டு முன் வச்சீங்க, ஏக்நாத் சிண்டே மேல குற்றச்சாட்டு முன் வச்சீங்க. ஆனா இப்ப அவர் ஊழல்வாதி நீங்களே சொன்னீங்க. இப்ப அவர் முதலமைச்சர் இல்ல, ஜெயில இருந்து ஆட்சி நடத்துற வரலாறு. என்ன விஷயம்னா, ராகுல் காந்தி பேசியது சரியா தவறா என்பது கூட அப்புறம் வச்சுக்கலாம். ஆனா அப்படி பேசியதற்காக தலையை வெட்டுவேன், நீ தலையை விட்டு வந்தா உனக்கு 11 லட்சம் கொடுப்பேன்னு சொல்றலாம் நியாயமா? அதை சொல்லுங்கண்ணே. இன்னொன்னு கேளுங்க, ஏதாவது ஒரு தொண்டை உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாங்க, ரன்வீர் சிங் புட்டாங்கிற மந்திரி பேசியிருக்காரு, ஒரு எம்எல்ஏ பேசியிருக்காரு, ஷிண்டே குரூப் எம்எல்ஏ பேசியிருக்காரு. எல்லாம் உயரிய பதவியில இருக்கவங்க தான் சார் இந்த மாதிரி பேசுறாங்க. மக்கள் பிரதிநிதிகளா இருக்கவங்க இல்ல. தமிழ்நாட்டுல கூட அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் வந்து 1976 கொஞ்சம் அனுமதிங்க, அவங்க 2 பேருமே வந்து எனக்கு 2 பேர் எதிர்வரிசையில் இருக்காங்க, நான் ஒரே இருக்கேன். அதனால 1976 மிசா முடிஞ்ச பிறகு அப்பையார் இந்திரா காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ மிகப்பெரிய அளவுல பெரிய கலவரங்கள்லாம் நடந்து அது அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அன்றைக்கு பல நெடுமாறன் அவர்கள் ஐயா இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சாட்சியாக இருக்கிற ஐயா பல நெடுமாறன் அவர்கள் வந்து காப்பாத்தினாங்க. ஐயா பல நெடுமாறன் அவர்களே கூட அவர்களை அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் வந்து என்னுடைய மகன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப கேட்டா அன்றைக்கு கலைஞர் அவர்களே சொன்ன வார்த்தையெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி எல்லாம் ஒரு காலமும் திமுகவோட கூட்டணி இருக்க முடியாது. அதனால நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. அதனால இன்னொன்னு, ஏதோ ஒரு வகையில ராகுல் காந்தி தொடங்கி வைக்கிறார். நீங்க நான் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நான் இல்ல, எனக்கு எதிர்வரிசையில் இருக்கிற அண்ணன் துரைப்பாண்டியன் தான், அதான் அண்ணன் தம்பி விஜய் கிருஷ்ணா தான். ஏன்னா நான் வந்து எப்படிப்பட்ட பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நீங்க தான். அதனால நீங்க ராகுல் காந்தி போய் அமெரிக்காவில நின்றுகிட்டு இங்க இந்தியாவிலே ஜனநாயகம் இல்லை, இந்தியாவிலே பேச்சுரிமை இல்லை, இந்தியாவில யாரு பேசாம இருக்கா, இவர் பாரத் ஜோடோ யாத்திரை போகலையா, இந்தியாவில மிசா அறிமுகப்படுத்தி இருக்கு, இந்தியாவில தடை சட்டம் இருக்கா சார், எங்கேயாவது பேச்சுரிமைக்கு தடை சட்டம் இருக்கா, பொதுக்கூட்டம் போடக்கூடாதா, பாரத் ஜோடா யாத்திரை போனாரு, நியாய யாத்திரா போனாரு, இதெல்லாம் வந்து நடக்கலையா? அதனால அதாவது ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், அதாவது எதிர்கட்சி நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போகும்போது அவர் எதிர்கட்சி தலைவருக்குரிய மாண்போடு நடந்திருக்கணும். நீங்க என்னமோ சொன்னீங்க காந்தி தேசம் சார், அவரு பேசுறது தப்பு அப்படின்னா வழக்கு தொடுங்க, நடவடிக்கை எடுங்க. அதுக்காக நாக்கு வெட்டி கொண்டு வந்தா 10 லட்சம் தரோம், நாக்குல சூடு வைக்கணும் அப்படின்னு பேசுறது சரியா? நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? அதுக்கு கரெக்ட்ன்றீங்களா? தலை வெட்டி கொண்டு வந்தா பணம் தரோம்னு சொல்றது சப்போர்ட் பண்றீங்களா? கரெக்டா? நீங்களும் வழக்கு போட்டுருங்க சார், வழக்கு போட சொல்லுங்க. இதுதான் வந்து பாஜகவும் மத்திய அரசு இதுதான் வந்து மக்களுக்கு சொல்லி கொடுக்குற பாடமா? பாத்தீங்களா? இதான் நீங்க என்ன வந்து என்னை கடுமையான வார்த்தைகளால வந்து எங்களுடைய கட்சியின் தலைவரை பேசுகிற போது ஒரு தொண்டன் அவசரப்பட்டு ஒரு பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் அவசரப்பட்டு பேசிட்டார் சொன்னா அது எந்த சூழ்நிலையில் பேசினார் என்பதை நீங்கள் எடை போட்டு பார்க்கணும். அதை விட்டு சரிதான் அவர் பேசுறது சரிதான்றீங்க. சரிதான் இல்ல அப்ப ராகுல் காந்தி பேசுறது சரியா? என்ன பேசினாரு ராகுல் காந்தி? என்ன பேசினாரு? வெளிநாட்டில் போய் ராகுல் காந்தி அமெரிக்காவுக்கு போயிருக்கும் போது என்ன சொன்னாரு? இந்தியாவிலே பேச்சுரிமை கிடையாது, இந்தியாவில நாங்க சுதந்திரமா இருக்க முடியல சொன்னாரா சொல்லலையா? சரி. அப்ப அப்படி பேசும்போது நாங்க அதுக்கு பதில் பேச வேண்டிய ஒரு நிலை கட்டாயம் ஏற்பட்டுதான். இந்தியாவில பேச்சுரிமை கிடையாது அப்படின்னு சொன்னார்னா, இந்தியாவில பேச்சுரிமை கிடையாது அப்படின்னு சொன்னார்னா நீங்க என்ன சொல்லணும்? பேச்சுரிமை இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் என்னங்கிறது சொல்லணும். ஒரு 60 ஆண்டு காலம் இந்த நாட்டில்
இந்தியாவுல பேச்சுரிமை கிடையாது சொன்னாரு இல்லையா? சீரழிய வைத்தது அப்ப நீங்க என்ன காங்கிரஸ் சொல்லிருக்கணும்? பேச்சுரிமை இருக்கு அப்படிங்கறத பத்தி அதை சார்ந்த விஷயங்கள் தான் நீங்க பேசணும். அவர் பாஷையிலே வழக்கு கூட நீங்க போட்டிருக்கலாமே. சார் மைக் இல்ல சார் கேக்குதுங்களா? சரி, நான் மீண்டும் லைன்ல வரும் சார். துரைபாண்டியன் சார், இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பப்பு அவர் குழந்தைத்தனமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் பாஜக ஒரு பொருட்டாவே எண்ணாத ஒரு மனநிலையில் தான் இருந்தாங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பேச்சு செயல்பாடாக இருந்தது. ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி எது சொன்னாலும் அது பெருசா பேசப்படுது, பேச்சு பொருளாக மாற்றப்படுது. அப்படிங்கிற போது அவர் ஒட்டுமொத்த பாஜகவுக்கும் டப்பு கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரும் தலைவராக பரிணமித்து இருக்கிறார். அந்த வார்த்தையை நான் ஜாக்கிரதையாக பயன்படுத்துகிறேன். அதாவது படித்தது, உயர்கல்வி கற்றதை மக்களுக்கு சொல்லுகிற அளவுக்கு ஒரு பண்புடையவராக மாறி இருக்கிறார். அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. இவர் பப்புன்னு நீங்கள் சொன்னீங்க, அவர் ஆப்பு வைப்பாருன்னு இவங்க பயப்படுறாங்க. எந்த ராகுல் காந்தியை பார்த்து பப்பு என்று சொன்னீர்களோ அவர் சொன்னது இன்னைக்கு அவர் நிச்சயமாக என்ன நடக்கும்னு சொன்னார், அது நடந்தது. இன்னைக்கு அவங்களுக்கு என்ன பயம்? ஏன் ராகுல் காந்தி என்ன ஃபெயில்டு ப்ராடக்ட்னு எழுதுறார் பதில். ஜேபி நட்டா அவருக்கு பதில் கொடுக்கும்போது ஒரு ஃபெயில்டு ப்ராடக்ட், தோல்வி அடைந்த ஒரு ப்ராடக்ட்னு. அப்போ மோடி தோல்வி அடையாத பிரதமரா? அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் என்னாச்சு? பண மதிப்பு நீக்க நடவடிக்கை என்னாச்சு? ஜிஎஸ்டி என்னாச்சு? அவர் இப்ப அண்மையில வக்பு வாரிய சட்டம் கொண்டு வந்தாரு, என்னாச்சு? அப்போ தோல்வி ஃபெயில்டு ப்ராடக்ட். ராகுல் காந்தி என்னவா ஃபெயில்டு ப்ராடக்ட் நட்டா சொல்றாரு. ஆனா நட்டா எங்கேயுமே இது மாதிரி பேசுவது ஜனநாயகத்துக்கு நல்லதா? நீங்க பேசினாலும் சரி, நான் பேசினாலும் சரி, ஜனநாயகத்துக்கு சரியல்ல அப்படின்னு எங்கேயும் பேசவே இல்லை. நீங்க நீங்களும் பேசுறீங்கன்னு சொல்றேன், சரியானது இல்லை. நான் ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, தூத்துக்குடி செல்வம் அப்படி புரிஞ்சு பேசுறா புரியாம பேசுறா எனக்கு தெரியல. ராகுல் பேசியது தவறு என்றால், நீங்களும் கேள்வி கேட்டீங்க, ராகுல் பேசியது தவறு என்றால் அவரை கண்டிக்க வேண்டும். ராகுல் பேசியது இப்படி இல்ல, உண்மைக்கு மாறாக இருந்தால் அவர் பாஷையிலே சொல்லணும்னா வழக்கு போடணும். ஆனா ரவி சிங் பெட்டுங்கிற மந்திரிங்க அவர் ரயில்வே மினிஸ்டர், ஸ்டேட் மினிஸ்டர் ஃபார் ரயில்வேஸ். இஃப் தீஸ் மேனுஃபேக்சரிங் பாம்ஸ் வேர் சப்போர்ட்டிங் ஹிம், யார் சொல்றாருன்னா இந்த குர்பீத் பண்ணு இருக்காருல்ல, அவரை சொல்லிட்டு குண்டுகளை தயாரிக்கிறவன் சொல்றது, அவன் சொல்றவன் தயாரிக்கிறவன் சப்போர்ட் பண்றான் ராகுல் காந்திய. அப்ப அவன் தான் நம்பர் 1 டெரரிஸ்ட். யார்? who is the number 1 terrorist? ராகுல் காந்தி இஸ் தி நம்பர் 1 டெரரிஸ்ட். அதனால அவனுடைய தலையை சாப் ஆஃப் ஹிஸ் ஹெட். இதை பேசுறது யாரு? இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டத்தில் உறுதிமொழி ஏற்றிருக்கிற மத்திய மந்திரி. அது நீங்க இது எப்படி நியாயமா இருக்க முடியும்? காந்தி அருமையா சொல்லுவாருங்க, பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து. அப்படின்னா நாட்டுல என்ன இருக்கும்? வெறும் சுடுகாடு மட்டும்தான் இருக்குன்னாரு. அப்ப இந்த சுடுகாட்டை பாஜக பயணத்துக்கு ஏத்துக்கிறீங்களா? சொல்லுங்க, தத்துவங்களை எல்லாத்தையும் ஏத்துக்கிறீங்களா? என்ன சொல்றாரு? காந்தியோட தத்துவங்களை எல்லாத்தையும் ஏத்துக்கிறீங்களாங்க? காந்தியோட கருத்துரிமை ஏற்கலாம், ஏற்காமல் இருக்கலாம். அதற்காக நாங்கள் காந்தியை கொல்ல மாட்டோம். இல்ல, காந்தி யாரு? காந்தியை கொண்டவன் யாரு? காந்தியை கொண்டவங்களுக்கு பிஜேபி என்ன சம்பந்தம்? பிஜேபி இல்ல, அன்னைக்கு இருந்த இந்து மகாசபைக்கு சம்பந்தம், அன்னைக்கு இருந்த RSSக்கு சம்பந்தம். ஏன்னா 1,00,000 தமிழர்ல கொண்டவன் காங்கிரஸ்காரங்க. என்னது? ஆயிரக்கணக்கான சீக்கியர்களை டெல்லியில கொண்டவங்க காங்கிரஸ்காரங்க. அன்னைக்கெல்லாம் நீங்க எதிர்வரிசையில் இருந்தீங்க. அதுக்காக காங்கிரஸ் கட்சி மன்னிப்பு கோரியது தவறு. அதை யாரு நியாயப்படுத்தல? நீங்க குஜராத்ல முஸ்லிம்ல கொன்னீங்களே, அது நியாயமா? இல்ல, என்ன அவனே செத்து போயிட்டானா? கடைசியில யாருக்குமே சம்மந்தம் இல்லைட்டீங்களே. என்னென்ன பேச்சுது? அதான் நீங்க என்ன அடிப்பீங்க, அடிச்சுட்டு மன்னிப்பு கேட்டா அதோட விட்டுறமா? இத என்ன பேச்சு? அப்படி கொலை பண்றது ஒத்துக்கிறீங்க இல்ல? அப்ப இந்த நீங்க என்ன சொல்றீங்க? காங்கிரஸ் கட்சி அடிப்பேன், நான் கொலை பண்ணுவேன், அதுதான் பிஜேபி கொள்கைன்னு சொல்றீங்களா? காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டை ஊழல்மயமாக்கியது, நிர்வாக சீர்கேடாக்கியது, எல்லா தவறுகளுக்கும் காங்கிரஸ் காரணம். நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. உங்க கட்சி தலைவர்கள் வன்முறையை கண்டிக்க தவறிட்டாங்க, நீங்க வன்முறையை ஆதரிச்சு பேசுவீங்க. அப்போ செல்வன் சார் ஒண்ணுல சொல்லுங்க பிரவீன் சார். சார், இப்போ ராகுல் காந்தி வெளிநாட்டுல பேசியிருக்காரு இல்லையா? அவர் பேசுறது தவறு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடியும் அந்த மாதிரி வெளிநாட்டுல போயிட்டு காங்கிரஸ் பத்தி தவறா பேசுறாரு இல்லையா?
காங்கிரஸுக்கு ஏற்ப இந்தியாவில் ஊழல்வாதிகள் இருக்கிறார்கள் பேசினார். இல்ல காங்கிரஸ் குறித்து பேசியிருக்காரு அவரு. இல்ல முன்னாடி காங்கிரஸ் இருந்த ஆட்சி, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப யாரு பல இடங்கள்ல பிரதமர் பேசியிருக்காரு. கனடா, அமெரிக்கா, யூரோப்னு. பிரதமர் நரேந்திர மோடி வெளிநாட்டுக்கு போயிட்டு காங்கிரஸ் பத்தி தரக்குறைவா பேசுறாரு. அதை நீங்க நியாயப்படுத்துறீங்க அப்படின்னு ராகுல் காந்தி பேசிட்டு விமர்சிக்கிறீங்க. கட்சி தானே சார்? காங்கிரஸ் ஊழல் கட்சி தாங்க. காங்கிரஸ்ல ஊழல் இல்லைன்னு சொல்லுங்க. பிரதமர் நரேந்திர மோடி சார் சுப்ரீம் கோர்ட் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பேசி சார். இந்தியா வரலாறுல ஆர்கனைஸ்ட் வாங்கலையா? எலக்ட்ரல் பாண்ட்ல காங்கிரஸ் ரூபா வாங்கியிருக்கா வாங்கலையா? அது சொல்லுங்க. எவ்வளவு வாங்கியிருக்கு காங்கிரஸ்? எவ்வளவு வாங்கியிருக்கு? பிஜேபி எவ்வளவு வாங்கியிருக்கு பார்க்கலாமா? எத்தனை 100 மடங்குகள் அதிகமா பிஜேபி வாங்கியிருக்குன்னு பார்க்கலாமா? நாங்க டிரான்ஸ்பரன்ட் எலக்ட்ரல் பாண்ட் பண்ண கூடாது நாங்க சொன்னோமா? எலக்ட்ரல் பாண்ட் டிரான்ஸ்பரன்ட் ஆகாதீங்கன்னு காங்கிரஸ் சொன்னாங்க சார். அந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமே நாங்க டிரான்ஸ்பரன்சி எடுத்துட்டு வந்தோம். எத்தனை அது டீடைல் தயாரிப்பு பண்ணல. அல்ல டிரான்ஸ்பரன்சி எலக்ட்ரல் பாண்ட்ல ரூபா வாங்கியிருக்கா வாங்கலையா? அது சொல்லுங்க முதல்ல. காங்கிரஸ் கட்சி எத்தனை ரூபா வாங்குச்சு? என்ன சார் பேசுறீங்க? பிஜேபி எத்தனை கோடி வாங்கியிருக்காங்க? எத்தனை 100 மடங்கு? நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க ஏதோ பேசுறீங்களா சார்? நீங்க காங்கிரஸ் டீடைல்ஸ் ரிவீல் பண்ண வேண்டியதானே சார்? ஊழல் சொன்னா கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். சரி சார், நம்ம பேசலாம். ஒரு பிரேக் போட்டு பேசலாம். பிரேக் போட்டு வந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு சத்தியம் சாத்தியமே தொடரும். The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence develop between 0 to 5 years. At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee. சத்தியம் சாத்தியமே தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். துரைபாண்டியன் சார், ஒரு அரசியல் விமர்சகரா இந்த கேள்வி. இப்போ பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு நபரும் வெளிநாடுகளுக்கு போகும்போது இதுவரை இந்தியாவை ஆண்ட கட்சி ஒரு ஊழல் கட்சியாக இருந்தது, இப்போதுதான் மக்கள் சுதந்திரமாக இருக்காங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை பற்றி குற்றம் சாட்டுறாரு. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒருவரும் வெளிநாடுக்கு போகும்போது பாஜக பற்றியும் தற்போதைய மத்திய அரசு பற்றியும் குற்றம் சாட்டுறார். அதற்கு வரக்கூடிய ரியாக்ஷன் பற்றி நம்ம பேசுகிறோம். கடுமையான விமர்சனங்களை சொல்கிறாங்களே, அது தவறு. அதை தவிர்த்து பார்க்கும்போது 2 பேரும் பண்ணுறது அப்படிங்கிறது அது தவறு இல்லையா? அது ஒரு தவறான ஒரு போக்கு இல்லையா? அதாவது என்னென்னா, இந்திய நாட்டினுடைய பிரச்சனைகளை வெளிநாட்டில் பேசுவது தவறு அப்படின்னு. ஏன்னா இப்போ பிரதமர் பேசுறாரு ஊழல் கட்சின்னு சொல்லும் போது, ஆமா ஊழல் கட்சி தான், அவர் உண்மைதான் சொல்லியிருக்காரு அவங்க சொல்றாங்க. ராகுல் காந்தி பேசுறதுக்கு பாஜக எதிராக பேசும்போது இவங்க ரியாக்ட் பண்றாங்க. இப்படி மாறி மாறி தான் போயிட்டு இது போகாத ஊருக்கு வழி சொல்றதுங்க. அதாவது நீங்கள் வெளிநாட்டில் போய் பேசிட்டாருங்கிறதெல்லாம் அது பிரச்சனையை திசை திருப்பதற்கா? ஏன் இந்திய நாட்டில் அப்போ பேசலாம்ல? அப்போ இந்திய நாட்டில் நான் தான் முன்னாடியே கேட்டேன், இந்திய நாட்டில் பேசினா வெளிநாட்டு காதில் விழுவாதா? அது இது என்னன்னா, இது ஒரு சப்பக்கட்டுவாதம். இதை பயன்படுத்தி ஒரு இல்ல சார், நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போது பேசக்கூடிய பேச்சு பக்கத்து கேட்கும் தான். குடும்பமே இல்ல, நான் உங்க குடும்பமே இல்லைங்கிறேன். நான் இந்தியன் தான், ஆனா நான் பாஜகவை சேர்ந்த குடும்பத்துக்காரனே இல்லை, நான் வேற.
ஆனால் நான் வந்து அங்கே போய் பேசினா கூட அது தவறு என்று சொல்லுங்கள், என் மீது வழக்கு போடுங்கள். ஆனால் அதுக்கு மாறாக நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க? காந்தியடிகளை ஏன் கொண்டாங்க? நீங்கள் வந்து இந்தியா பாகிஸ்தான் நாடு பிரியுதுங்க, பிரியும் போது வந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுக்கணுங்க, 70 கோடின்னு நினைக்கிறேன். அந்த 70 கோடியில் 50 கோடியை கொடுத்துட்டாருங்க நேரு, இன்னும் 20 கோடி கொடுக்கலங்க. காந்தியடிகளை உண்ணாவிரதம் சாகுவரை உண்ணாவிரதம் உட்காந்துட்டாருங்க. இந்த ஆளு முஸ்லீம் நாட்டுக்கு பணம் கேட்டு உண்ணாவிரதம் உட்காந்துருக்கான்னு கொண்டாங்க. முஸ்லீம் நாட்டுக்கு பணம் கேட்டு காந்தியடிகள் சாகுவரை உண்ணாவிரதம் இருக்கிறார் தான் கொன்னது. வேற எதுக்காக? ராம் ராம் என்று சொன்ன காந்தியை ஏன் கொன்றீர்கள்? அதுதான் நான் என்ன சொல்றேன். இப்ப வந்து ராகுல் காந்தி செய்தது தவறு என்றால் தவறு என்று சொல்லுங்கள். நீங்கள் வெளிநாட்டில் போய் பேசினது தவறு என்று சொல்லுங்கள், இனி பேசாதீர்கள் என்று சொல்லுங்கள். அதுக்காக ஒரு எம்எல்ஏவா இருக்கிறவர் அவர் வந்து உங்க தலையை வெட்டி கொண்டு வந்தா 11 லட்சம் கொடுப்பங்கிறாங்க. ஒரு மத்திய மந்திரியா இருக்கிறவர் அவன் வந்து ஊழல் பண்ற தீவிரவாதத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிறான். யாருன்னா அந்த பண்ணு ஆதரிச்சு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரா ராகுல் காந்தி சொன்னது உண்மைன்னு, அதனால அந்த பண்ணுக்கு ஆதரவா இருக்கிறான், அவன் தலையை கொண்டு வாங்கன்னு சொன்னா இது என்னங்க நியாயம்? இது ஆட்சியா இல்ல சர்வாதிகார கூட்டமா? அப்ப சாதாரண மக்கள் கருத்து சுதந்திரம்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க அந்த கருத்து சுதந்திரம் நான் தப்பா பேசியிருந்தா கூட அந்த கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொண்டு தவறு என்றால் நீங்க வழக்கு போடுங்க. அவரே சொல்றாருல கேஸ், நீ போ கேஸ் போட்டுக்க, நான் கேஸ் போட்டுக்கிறாருல, அவர் ஒரு வக்கீல், அதனால பேசுறாருன்னு நினைக்கிறேன். அப்போ இதெல்லாம் வந்து ஜனநாயகத்திற்கு நல்லது இல்லைங்க, இது ஒரு ஆபத்தான ஜனநாயகம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா குஜராத்தில் முஸ்லீம் வீடுகள் எப்படி எரிக்கப்பட்டது, எப்படி இடிக்கப்பட்டது, இன்னைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து இப்ப நான் வந்து புறம்போக்கிலே வீடு கட்டியிருக்காங்க, நீ வீடு கட்டினது ரைட்டா தப்பான்னு கேட்கலாம்ல. ஆனா என்கிட்ட ரைட்டா தப்பான்னு கேட்காம அன்ஆத்தரைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் புல்டோசரை இடிக்கிறது நியாயமாங்க? இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அதையும் தலையிட்டு சொல்லியிருக்கான், இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இது தவறு என்று உச்ச நீதிமன்றம் மறுபடியும் சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப கருத்து சுதந்திரம் என்று சொன்னால் அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பார்க்கப்பட வேண்டும். மோடி பிரதமரா இருக்க ஒரே காரணத்தினால இவ்வளவு நாள இந்தியாவில் ஒரு ஊழல் கட்சி ஆண்டுகிட்டு இருந்துன்னு சொல்லுவாரு. அப்ப இப்ப இன்னைக்கு என்ன பேசியிருக்காரு? நான் சொன்ன உங்கள்கிட்ட அந்த சோல் ஆஃப் பேட்ரியாட்டிசம் ஹஸ் கான் அவே ஃப்ரம் த காங்கிரஸ், அங்க ஊழல் மட்டும் தான் இருக்கு இன்னைக்கும் பேசியிருக்காரு. அப்ப இதை எப்படி எடுத்துக்கிறதப்பா? அப்ப இது வந்து இதெல்லாம் போகாத ஊருக்கு வழி சொல்ற கதை. இந்தியா என்பது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு, பல்வேறு கருத்துக்கள் வரும். இன்னைக்கு நான் சொன்னேன்ல, இன்னைக்கு வந்து நீங்க சென்ட்ரல் கிரைம் பியூரோ ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிகளுக்கு எதிராக 50,000 தாக்குதல் நடந்திருக்கிறது. நான் ஒரு பையன் ஃபரிதாபாத் நான் ஒரு சம்பவம் சொன்னேன் உங்களுக்கு. அந்த பையன் ஆரியம் மிஸ்ரா, அவன் 12 வயசு பையன், 12வது படிக்கிற பையங்க. அந்த 12வது படிக்கிற பையனை 3 கார்ல சேஸ் பண்ணிட்டு போய் துப்பாக்கியில சுடுறான். என்னடான்னா அவன் வந்து மாட்டுக்கறி கொண்டு கடத்திக்கிட்டு இருக்கான், ஆனா மாட்டுக்கறி இல்ல வண்டியில. இதுவரையில அவங்களை கைது செய்யல. அங்க அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த பிறகு கைது செய்கிறார்கள். இது மாதிரி ஹரியானாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்படி பல இடங்கள்ல நடக்குது. அதனால வந்து தீவிரவாதம் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, தீவிரவாதம் ஜனநாயகத்துக்கு ஏற்றது அல்ல. அது யாரா எந்த கட்சியா இருந்தாலும் சரி. அது மாதிரி பேசுவது முதலில் மோடி அவர்கள் ஜனநாயகத்தை மதிப்பவராக இருந்தால், நட்டா அவர்கள் ஜனநாயகத்தை மதிப்பவராக இருந்தால், இது மாதிரி பேசுகிறவர்களுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்ல வேண்டும், இது தவறு என்று சொல்ல வேண்டும். செல்வன் சார், நீங்க முன்னாடி பேசும்போது சொன்னீங்க ராகுல் காந்தி போயிட்டு வெளிநாட்டுல பேச்சுரிமை இல்லை அப்படின்னு சொல்றாரு, அது தவறு தானே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பேச்சுரிமை உண்மையிலே இருக்கு அப்படின்னா அவரு பேசினார் இல்லையா, அதுக்கான உரிமை அவருக்கு இல்லாத மாதிரி தான் இப்ப ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் பேசுறதுக்கான உரிமை இல்லைங்கிற மாதிரி முடக்குறீங்க, மிரட்டல் விடுக்கிறீங்க சார். மிரட்டல், தலை வெட்டி கொண்டு வந்தா 10 லட்சம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, அதெல்லாம் வந்து பேச்சுரிமை பறிக்கக்கூடிய விதம் தான். அதான் எக்கோ அடிக்குதே, கொஞ்சம் சொல்லிருங்க. அதாவது நான் வந்து எப்படி நான் அதாவது பிரதமர் வந்து ஒரு வகையில சகிச்சுக்கிட்டு போயிடலாம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் ஜே.பி. நட்டா பொறுத்துட்டு போயிடலாம். அதே நேரத்துல இந்த கட்சியில இருக்கிற அடிமட் தொண்டன் ஒருவன், அதே நேரத்துல நம்ம தூத்துக்குடி செல்வம் மாதிரி இருக்கிறவங்க துப்பாக்கி எடுத்துட்டு வருவீங்க, தலையை வெட்டுவேன்னு சொல்லுவீங்க. அதானே சார் சொல்ல வர்றீங்க? நான் ஒரு கேளுங்க, ஒரு சாதாரணமான தொண்டை உணர்ச்சி வசப்பட்டு ஒன்ன பேசிட்டான்னா பேசுறது யாரும் உங்களுக்கு தெரியும்ல. சஞ்சய் கெய்க்வாட் எம்எல்ஏ சிவசேனா சிண்டே குரூப்பை சேர்ந்தவர் சொன்னவர். அடுத்தது சொன்னவர் வந்து ஒரு மந்திரி ரன்வீர் சிங் பிட்டு சொன்னவர் மந்திரி, சாதாரண தொண்டை இல்ல.
ஏத்துக்கலான்னு ஒத்துக்கிறீங்களா? சொன்னது சாதாரண தொண்டன் நான் இல்ல. ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நீங்க என்ன ஆயுதம் இருக்கீங்களோ அந்த ஆயுதங்களை நாங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். என்ன கேட்டீங்கன்னா இப்போ காங்கிரஸ் இந்திய நாட்டுக்கு அமைதி தான் சார் எங்க ஆயுதம், அன்புதான் சார் எங்க ஆயுதம். நீங்க அன்பு அமைதி எடுக்கிறீங்க. எனக்கு என்னத்த சொல்ல, அதான் உங்களுக்கு தம்பி, நீங்க அண்ணனுக்கு வயசு 63, உங்களுக்கு நீங்க சின்ன பையன். 1975 76ல அண்ணன் துரைப்பாண்டிட்டு கேளுங்க, மிஸ்ஸா ஒரு நாள் ராத்திரியில 1975 ஜூன் 25 மக்கள் பிரதிநிதியா இருக்காங்க இப்படி வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுறாங்க. அன்னைக்கு நான் அவசர நிலை கொண்டு வந்து தவறுன்னு நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, அதெல்லாம் மறந்துடுறீங்களே. நீங்க என்னைக்காவது ஜிஎஸ்டி கொண்டு வந்த தப்பு, பணமதிப்பு நீக்க நடவடிக்கை கொண்டு வந்த தப்பு, விவசாய சட்டம் கொண்டு வந்த தப்பு அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா நாட்டு மக்கள்கிட்ட? அண்ணா துரைப்பாண்டி அண்ணா, நீங்க எல்லாம் மனசாட்சி எல்லாம் பேசாதீங்க. என்ன மனசாட்சி? நான் கேட்டதுக்கு பயன் சொல்லுங்க. இதுல மனசாட்சி நீங்க வந்து வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுறீங்க செல்வம். நான் வந்து நீ ராகுல் காந்தி பேசினதுக்காக ஒருத்தர் தலையை வெட்ட வந்தாரு, தலையை வெட்டவனுக்கு 11 லட்சம் கொடுப்பாங்கிறாரு. அது சரிதான். அது வந்து வன்முறையால் தான் சந்திக்க முடியும் என்று நீங்கள் பேசுகிறீர்கள். நீங்கள் ஒரு வழக்கறிஞர், அதனுடைய பிரச்சனை என்ன புரியாமல் பேசுகிறீர்கள். நீங்க ஒண்ணு என்ன பேச விடாம அடங்க. 1975 ஜூன் 25 விசா அறிமுகப்படுத்தப்பட்டது என்ன நடந்தது? நீங்க என்ன சார், நீங்க வரலாறுன்னு சொன்னா வரலாறுங்கிறது நேற்று தொடங்கும் போது ஒரு கேள்வி கேட்டேன், நிகழ்ச்சி தொடங்கும் போது ஒரு கேள்வி கேட்டேன், இப்ப வரைக்கும் அதுக்கு பதில் வரல சார். யாருக்கிட்ட? நரேந்திர மோடியும் வெளிநாட்டுக்கு போனா காங்கிரஸை பத்தி தவறா பேசுறாரு, ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போனா பாஜக பத்தி தவறா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தலையை வெட்டி கொண்டு வந்தா 10 லட்சம், நாக்குல சூடு வைக்கிறோம், நாக்கு வெட்டி கொண்டு வரணும் அப்படின்றதுலாம் என்ன வகையில அது சரின்னு நீங்க நினைக்கிறீங்க? அது சரியா? பிரவீன் சார், நீங்க ஒண்ணு கேளுங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துக்கு போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, இதற்கு முன்னால் இருந்த ஊழல் அரசுகள் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டு விட்டது, இப்பொழுது இந்தியாவில் ஊழல். காங்கிரஸ் பத்தி பேசியிருக்காரு, காங்கிரஸ் பத்தி பேசியிருக்காரு இல்லையா? ராகுல் என்னைக்கு பிரதமரா இருந்தாரு? ராகுல் பிரதமரா இல்ல. ராகுல் என்னைக்கு பிரதமரா இருந்தாரு? பிரதமர் பேசலாமா? பிரதமர் பேசலாமா? பிரதமரா இருந்தாராங்க. பிரதமர் பேசலான்றீங்க, பிரதமர் பேசலான்றீங்க சார். பிரதமர் என்ன சொல்றாரு? நேற்று ஆட்சி அதிகாரத்துல இருந்தவங்க, இதுக்கு முன்னால ஆட்சியில இருந்த கட்சி தவறு செய்திருக்கிறது, ஆனால் இப்பொழுது அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டு விட்டு இப்பொழுது நல்ல ஆட்சி நடக்கிறது. நீங்க நான் இப்போ ஒண்ணு சொல்றேன், உங்கள்கிட்ட சவாலா சொல்றேன், அந்த துரைப்பாண்டிட்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது விரல் நீட்டி இவர் 1 ரூபாய் லஞ்சம் வாங்கி இருக்கிறார் நீங்க சொல்லிருங்க, நான் பேச்சு விட்டுருந்தேன். ஒண்ணு. இரண்டாவது, இந்தியாவுல ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளிய குற்றவாளி காங்கிரஸா இல்லையா? இந்தியாவுல மத கலவரங்களும், அதாவது குறிப்பிட்ட மதத்தை சீக்கியர்களே ஆக, டெல்லியில சீக்கியர்கள் எல்லாம் எது அம்மையார் இந்திரா காந்தி இறந்த உடனே சீக்கியர்களை எத்தனை பேரை, பல்லாயிரக்கணக்கான சீக்கியர்களை வெட்டி படுகொலை செய்தார்கள். 1975 மிகப்பெரிய தேச தலைவர்கள் எல்லாம் நள்ளிரவுல கைது செய்து ஒருவரும் 12 மாதம் 13 மாதம் 14 மாதம் சிறையில, இம்மென்றாம் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம் சொல்லி மிகப்பெரிய கொடுமையை செய்த காங்கிரஸ் கட்சியை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். இனி ஒருபோது காங்கிரஸ் கட்சி வரப்போறதே கிடையாது. அது கருவாடு மீனாகாது, காய்ந்த பூ மலராகாது, கறந்த பால் மடிபுகாது. காங்கிரஸ் கட்சி இந்தியாவில ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது. அப்புறம் ஏன் சார் பயப்படுறீங்க? எங்களுக்கு எல்லாம் பயம் இல்ல, என்ன கிடையாது, ஒரு பயமும் கிடையாது. 3 முறை நரேந்திர மோடி 3 முறை தொடர்ந்து குஜராத் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இந்தியாவிலேயே பண்டைய நேருவுக்கு பிறகு காங்கிரஸ் இல்லாத ஒருவர், காங்கிரஸ் கட்சி சாராத ஒரு கட்சியினுடைய தலைவர் 3 முறை தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்துல பிரதமராக இருந்திருக்காருன்னா அது பிரதமர் நரேந்திர மோடி தான். அந்த பெருமை பாரதிய ஜனதா கட்சி. செல்வன் சார் சொல்லுங்க. ஒரு மக்களவையுடைய எதிர்கட்சி தலைவர், அவரை தலையை கொண்டு வந்தா இத்தனை லட்சம் கொடுக்குறோம், நாக்கு வெட்டணும், நாக்குல சூடு போடணும் அப்படின்னு சொல்றது சரியா? அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன். சொன்னது சாதாரண தொண்டன் கிடையாது, அதுக்கு மட்டும் நான் என்ன சொல்றேன், இந்தியாவில் பேச்சுரிமை இல்லை, இந்தியாவில் நாங்க நடமாட முடியவில்லை, இந்தியாவில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று ராகுல் காந்தி சொன்னது சரியா இல்லையா? சரியா தவா? இப்ப நீங்க தலை, இப்ப நீங்க அவர் பேசுறது ஒரே நிமிஷம் சார்,
அவர் உண்மையிலே இந்தியாவுல பேச்சுரிமை இருக்கு அப்படின்னா ராகுல் காந்தி பேசின பேச்சுக்கு பாஜக நேர்த்தியா விமர்சனம் பண்ணியிருக்கணும், பதில் சொல்லியிருக்கணும் இல்லையா? நான் என்ன அப்ப சொல்றேன், நீங்க தலையை கொண்டு வாங்க அப்படின்னா பேச்சுரிமை இல்லைன்னு தானே அர்த்தம். சார் இந்தியாவில் பேச்சுரிமை இல்லை, சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி வெளிநாட்டுல போய் ஒரு பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் பேசியது சரியா தப்பா? ஏன் கேள்விக்கு நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். நெறியாத கேட்கிற கேள்விக்கெல்லாம் நாங்க பதில் சொல்றோம். ஏன் நாங்க கேட்கிற கேள்விக்கு அவங்க கிட்டயாவது எங்க அண்ணன் துரைப்பாண்டியன் சொல்லுங்க. இப்படி பேசினா தலையை வெட்ட சொல்லுவோம், நாக்குல சூடு போட சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி பதில் வந்தா பேச்சுரிமை இல்லைன்னு தான் அர்த்தம். சார் முதல்ல ராகுல் காந்தி இதை வெளிநாட்டுல ஒரு பல்கலைக்கழக மாணவர் சரியா? சொல்லுங்க. இல்ல, ராகுல் காந்தி வெளிநாட்டில் போய் இந்தியாவிலே ஏதோ கொடுங்கோல் சட்டம் 144 இருக்கிற மாதிரி பேச்சுரிமை தடை செய்யப்பட்டதை போல பேசியது சரியா? உண்மைக்கு மாறான தவறான தகவலை, பொய்யான தகவலை ஒரு எதிர்க்கட்சி, நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது சரியா? சரி, தவறு வச்சுக்கோங்க. தவறு தானே, தவறு. அதுக்கான பதில் இப்படிதான் இருக்குமா? இப்ப தவறுனா நீங்க சுட்டி காட்டணும் இல்லையா? அது என்ன தவறுன்னு சுட்டி காட்டணும்ல. அதை தவறுன்னு நீங்க அதை ஒத்துக்க காங்கிரஸ் கட்சி அதை ஒத்துக்கொள்ளுமானால் நாங்களும் இதை இப்படிப்பட்ட கடுமையான வார்த்தையை பிரயோகித்திருக்க கூடாது என்று நாங்களும் ஒத்துக்கிறோம். அவங்க சொன்னது சரின்னா, அவர் சொன்னது சரின்னா நாங்களும் சொன்னது சரி, அவர் சொன்னது தப்புன்னா நாங்க சொன்னது தப்பு. சொல்லுங்க சார். அவரு பேச்சுரிமை எழுத்துரிமையை பத்தி பேசுறாரு. கோரேகான் வழக்குன்னு ஒண்ணு நடந்தது தெரியுமா உங்களுக்கு? கோரேகான்ல, பம்பாயில கோரேகான் இடத்துல அந்த ஆர்மி அண்ணன் கொஞ்சம் தயவு செய்து நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே வாங்க அண்ணன். நான் உங்களுக்காக தான் பேசுறேன், பேசுறத கேளுங்க. நீங்க பொறுமை இழந்து பேசாதீங்க. கோரேகான் வழக்கு, அது வெள்ளைக்காரனுடைய படையில இருந்து 200 வருடங்களை கொண்டாடுவதற்காக ஒரு கூட்டம் போட்டாங்க. அதுல 12 பேரை வழக்கு பிடிச்சு போட்டாங்க. என்னன்னா, பிரைம் மினிஸ்டரை கொல்ல சதி செய்தார்கள் என்று சொல்லி அவங்களுடைய கம்ப்யூட்டர்லயே ஒரு லெட்டர் திணிச்சு, நல்லா எல்லாரும் மறந்து போயிருப்போம், இப்ப ஞாபகப்படுத்துறேன், திணிச்சு அவங்கள 12 பேரை வெளியே வர விடாம பண்ணிட்டாங்க. இன்னும் பல பேர் ஜெயில இருக்காங்க. டீஸ்டா செதால்வட்ல அதுல இருந்தாங்க. அதே மாதிரி அதுல இருந்ததுதான் அந்த நம்ம ஃபாதர் ஸ்டான்ஸ், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பாதிரியார். அவர் நடுக்க நோயில கை ஆடிட்டு இருக்கு, சாப்பிட முடியல. அவருக்கு ஒரு குழல்ல உணவு கொடுப்பதற்கு கூட கோர்ட்டு மறுத்துட்டாங்க. நீங்க ஜனநாயகத்தை பத்தி பேசுறீங்க. நீங்க அதே மாதிரி குஜராத்ல 3000க்கு மேற்பட்ட முஸ்லிம்களை கொன்றது யார்? அப்ப முஸ்லிம்களே அதோட எடுத்து வச்சுக்கிட்டானா? முஸ்லிம்களே வீட்டை எடுத்துக்கிட்டானா? இதை நீங்க நியாயப்படுத்துறீங்களா? இப்ப கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சார். நீங்க இன்னைக்கு மகாராஷ்டிரா, இது உத்தரப்பிரதேசத்துல, டெல்லியில பல இடங்கள்ல முஸ்லிம்களோட வீடுகளை ஜேசிபி வச்சு இடிச்சீங்களே, அது ஜனநாயகத்தின் வெளிப்பாடா, சர்வாதிகாரத்தின் வெளிப்பாடா? அந்த மக்களுக்கு அந்த உரிமை இருக்கிறதா இல்லையா? அது சொல்லுங்க. ஜேசிபி வச்சு நீங்க எப்படி இடிப்பீங்க? உச்ச நீதிமன்றம் கண்டிச்சானா இல்லையா? இது ஜனநாயகமா? இல்ல, அந்த புல்டோசர் ஜஸ்டிஸை குளோரிஃபை பண்ணி பிரதமர் பேசலையா சார்? புல்டோசர் ஜஸ்டிஸ் அது ஆதித்யநாத்துக்கு தெரியும். ஆதித்யநாத்துக்கு தெரியும் புல்டோசரை எப்படி பயன்படுத்துவது என்று. ஆதித்யநாத்துக்கு தெரியும். ஜஸ்டிஸ்ன்றது இந்தியாக்கு எதிரானதுன்னு கோர்ட் சொல்லுது. இத சொன்னீங்க, அனுமதிச்சா ஒரே ஒரு செய்தி சார். பார்லிமென்ட்க்கே ஒரே ஒரு செய்தி. பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்டா சஸ்பெண்ட் பண்றீங்க. மகவத் மைத்ரான்னு ஒரு எம்பி இருந்தாங்க. பாராளுமன்றத்துல அதானி அம்பானின்னு பேசிட்டாங்க. அந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை வர்றப்ப உடனே அவங்கள பதவியை விட்டு நீக்கினாங்க. அதாவது அசிங்கமான விஷயங்களை, ஒரு பெண்ணுக்கு எதெல்லாம் நடக்க கூடாதோ அவைகளெல்லாம் நடந்ததாக வர்ணிக்கப்பட்டு எந்த கேள்வி இல்லாம பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து பண்ணிட்டாங்க. இதுக்கு பேர் ஜனநாயகமா? சரி சரி, முக்கியமான விஜயகிருஷ்ணன் சார், இப்போ இந்த சீக்கியர்கள் குறித்து ராகுல் காந்தி பேசுறது இங்க சர்ச்சையா மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கு ராகுல் காந்தி விளக்கம் கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு இந்தியரும் அச்சமின்றி தங்கள் மதத்தை சுதந்திரமாக பின்பற்ற நாடாக இந்தியா இருக்க வேண்டாமா அப்படின்னு இருக்காரு. அந்த மாதிரி இருக்கு, அந்த அச்சுறுத்தல் இங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களா? புரியல, என்ன சொல்றீங்க? ஒவ்வொரு இந்தியரும் சுதந்திரமாக தங்கள் மதத்தை பின்பற்றும் நாடாக இந்தியா இருக்க வேண்டாமா? இல்ல, அதுதான் பன்முக. இப்போ தலைவர் பேசுறதுதான் இந்தியாவோட பன்முகத்தன்மையை சிதைக்கிறீங்க நீங்க, வேற ஒண்ணும் இல்லை. இப்போ தலைவர் ராகுல் காந்தி அந்த இதுலயும் தெளிவா கேட்கிறாரு, சீக்கிய சகோதரர்கள் சுதந்திரமாக போக முடியாத சூழல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இல்ல, ஆமா சார். இங்க அதாவது இந்தியாவோட பன்முகத்தன்மையை சீர்குலைத்து ஒரே ஐடென்டிட்டி, ஒரே நேஷன், ஒரே ஐடென்டிட்டி தான் பண்றாங்க. இங்க மக்களுக்கு உணவு பாதுகாப்பு இல்லை, உணவு சுதந்திரம் கிடையாது, வழிபாட்டு சுதந்திரத்துல நீங்க கை வைக்கிறீங்க, உடை சுதந்திரம்.
இது ஏதாவது இந்தியா மாதிரி ஒரு ஜனநாயகத்தில் நடக்குமா? தொடர்ந்து நீங்க வந்து மக்களோட மத அடையாளங்களையும் உணர்வுகளை வச்சே அரசியல் பண்றீங்க. மக்களுக்கான பிரச்சனையை அரசியல் பண்ண மாட்டேங்கிறீங்க. மக்களுக்கான பிரச்சனையை எடுத்து ஒரு இடத்துலயும் பேசல. அதாவது வந்து பிரதமர் பேசலையா? எலெக்ஷன் டைம்ல பிரதமர் பேசலையா? யார பிரதமர் ஊடுருவிகள் சொன்னாரு? யார பிரதமர் நக்சல்னாரு? அதே இது பிரதமர் தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்தி பேசலையா? ரத்னா பாந்தர் சாவி அங்கன் தமிழ்நாட்டுல இல்லையான்னு கேட்கலையா? அதை வச்சு கர்நாடகால இருக்க ஒரு மினிஸ்டர் அதை பத்தி பேசலையா? சார் இல்ல சார், பார்லிமெண்ட்ல ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு எம்பிய பார்லிமெண்ட்ல அவ்வளவு கொச்சையா பேசினார் உங்க கட்சி எம்பி சேர்ந்தவர். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இன்னைக்கு வரைக்கும்? அந்த எம்பி மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஒரு சிறுபான்மையினை சேர்ந்தவர் காது கொடுத்து நம்ம கேட்க முடியாதுங்க சார். ஒரு முஸ்லீம் எம்பியை பார்த்து அந்த அளவுக்கு பேச்சு பேசினாரு. அனுராக் சிங் தாக்கூர் அவர்கள் இன்னைக்கு எங்க தலைவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், சமூக நீதி பத்தி பேசினா எங்க தலைவரை பார்த்து என்ன ஜாதின்னு கேட்கிறாரு. அதாவது வந்து இந்தியாவுல ஜாதி மதத்தை கடந்து இந்தியர்களா அனைவரும் ஒன்றிணைந்து உழைக்கிறது எங்க கட்சி. அதுக்கு அடையாளமாய் நிக்கிறது எங்க தலைவர். இன்னைக்கு எங்க தலைவரை பார்த்து நீங்க என்ன ஜாதின்னு கேக்குறீங்க. அதை பிரதமர் அவர்கள் என்டாஸ் பண்ணி ட்வீட் போடுறாரு. இட்ஸ் a speech with facts and humors. எதை நீங்க ஃபேக்ட் சொல்றீங்க, எதை நீங்க ஹியூமர்ன்றீங்க? இந்தியால ஒருத்தர் பப்ளிக்ல ஜாதியை பத்தி பேசுறது உங்களுக்கு சிரிப்பா இருக்கா இல்ல ஃபேக்டா இருக்கா? அப்ப இந்தியாவோட பன்முகத்தன்மை மேல உங்களுக்கு நம்பிக்கை என்ன? இந்தியாவோட ஜனநாயகத்தோட நம்பிக்கை என்ன? அவர் சொல்றாரு, ஜேபி நட்டா அவர்களும் சொல்றாரு ஃபெயில்டு ப்ராடக்ட்னு எங்க தலைவரை பார்த்து சொல்றீங்க. நாங்க சொல்றோம் ஃபெயில்டு கவர்மெண்ட். அதாவது மோடி 3.0 வரைக்கும் வந்துருச்சு. நீங்க எதை வச்சு அரசியல் பண்ணுங்க? 2014 நாங்க 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருவோம். நாங்க பெட்ரோல் விலையை இப்படி பண்ணிடுவோம். இந்தியாவை வந்து அந்நிய செலவு இல்ல அமெரிக்காவோட மேல கூட்டு போயிடுவோம். இன்னைக்கு நீங்க ஃபெயில்டு சொன்னதை இன்னி வரைக்கும் ஒண்ணு செஞ்சிருக்கீங்களா? இன்னி வரைக்கும் ஒண்ணு செய்ய முடியல. ஃபெயில்டு கவர்மெண்ட். நீங்க இன்னைக்கு தொடர்ந்து யூ-டர்ன் போட்டுட்டு இருக்கீங்க. இந்த வெற்றியை இந்த பாஜக ரிசல்ட் வந்து ஜூன் 4ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ரிசல்ட் வந்து முதல் நாள்ல இருந்து சொல்றேன், இது சபிக்கப்பட்ட வெற்றி தான். பாஜகவுக்கு இந்த வெற்றியே சபிக்கப்பட்ட வெற்றி தான். தொடர்ந்து நீங்க எல்லாமே மக்களுக்கு எதிராகவே பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. இந்தியா கூட்டணி சேர்ந்து உங்களோட இந்த ஜனநாயகத்துக்கு எதிரான போக்கு இன்னைக்கு கூட பாருங்க. எங்க தலைவர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி எங்க தலைவர் பேசுறாரு. ஜாப்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் பேசுறாரு. டெக்னாலஜி எப்படி நம்ம மக்களோட எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேட் பண்ணணும்ன்றத பத்தி எங்க தலைவர் அமெரிக்கால பேசுறாரு. அத பத்திலாம் ஏன் உங்களுக்கு அத பத்தி அதுல விருப்பமும் கிடையாது, அத பத்தி தெரியாது உங்களுக்கு. தொடர்ந்து எங்க தலைவர் என்ன பேசினாரு? இந்தியா ஒரு நல்ல சமமான நாடாகணும்னு பேசினாரு. இந்தியா should become a fair place ன்னு பேசுறாரு எங்க தலைவர். அது இல்ல, அதாவது அன்போட அரசியல் எங்க தலைவர் பாராளுமன்றத்திலே உங்களை கண்டினியூஸா எக்ஸ்போஸ் பண்றாரு சார். அதாவது வந்து இந்துத்துவாக்கும் சம்பந்தமே இல்ல. தொடர்ந்து இந்து மதத்தை இந்துத்துவான்ற பேர்ல இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க மக்களுக்கு எதிராக. அதை வந்து எங்க தலைவர் ரொம்ப கிளீனா பார்லிமெண்ட்ல பல ஸ்பீச்சஸ்ல ரொம்ப ப்ரிசைஸா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு எங்க தலைவர். இவங்களுக்கும் இந்து மதத்துக்கும் சம்பந்தமே இல்ல. இந்து மதம் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மதங்களும் அன்பை மட்டுமே போதிக்கின்றன, அகிம்சையை மட்டுமே போதிக்கின்றன. அதுதான் நம்மளோட அரசியல். இந்த வெறுப்பு கலாச்சாரத்தை, வன்முறை கலாச்சாரத்தை நம்ம வந்து மொத்தமா மூடிட்டு இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டிட்டு நம்ம அன்பின் கலாச்சாரத்தை எடுத்து பேசணும். இந்தியா வந்து அன்புக்கான நாடு, அகிம்சைக்கான நாடுன்னு எங்க தலைவர் பேசுறாரு. அதை இவங்களால ஏத்துக்க முடியல. வன்முறையின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், வெறுப்பு அரசியல்னால பதவிக்கு வந்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாம இன்னைக்கு எலெக்ஷன் நடக்குது சார். இதை எலெக்ஷனோட நம்ம கரஸ்பாண்ட் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு எலெக்ஷன் நடக்குது. இப்போ இந்த ஸ்டேட் எலெக்ஷன் வருது. எல்லா இடத்துலயும் மக்கள் பாஜகவை நிராகரிச்சுட்டாங்க. ஹரியானால அவங்கள ஒண்ணுமே இல்ல. ஒரு நாளும் ஒரு தலைவர்கள் காங்கிரஸ் பக்கம் வேற கட்சி பக்கம் படையெடுக்கிறாங்க. ஹரியானால அவங்க வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. மணிக்கவும் காங்கிரஸோட வெற்றி உறுதி செய்யப்பட்டது, பாஜக தோல்வியும் உறுதி செய்யப்பட்டது. அதே மாதிரி மகாராஷ்டிரால மக்களுக்கு முன்னாடியே என்சிபி அஜித் பவாரும் ஏக்நாத் ஷிண்டேவும் பல இடங்கள்ல பிஜேபியும் கூட்டணியில இருந்தாலும் பிஜேபியும் மோடி அவர்களையும் பிரதமர் அவர்களையும் நிராகரிச்சுட்டாங்க. உங்களோட இந்த நரேட்டிவ்னால தான் தோத்தன அவங்க பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மீண்டும் மக்களை எதை வச்சு அரசியல் பண்ண தெரியாம இது மாதிரி வன்முறையை தூண்டுறது, வெறுப்பை தூண்டுறது தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்காங்க. இது இந்த ஜனநாயகத்துக்கும் அரசியல் அமைப்புக்கு சட்டத்துக்கும் ரொம்ப எதிராக பாஜக செஞ்சுட்டே இருக்காங்க. மக்கள் இதுக்காக தான் அவங்களுக்கு நல்ல பாடம் புகட்டினாங்க. அப்பயும் இவர்கள் திருந்தாமல் மீண்டும் இதே செஞ்சிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. இறுதியான கருத்து சுருக்கமா சொல்லி முடியுங்க. அதான் அவங்கள மட்டும் இவ்வளவு நேரம் பேச விட்டுட்டு என்ன சார் இது நியாயம்?
சொல்லுங்க. அதான் இன்னும் வேற ஒண்ணு இல்ல. ஹரியானால ஆம் ஆத்மி கட்சி தனியா நிக்காங்க. பஞ்சாப் இது மகாராஷ்டிரால இன்னும் அவங்களுக்கு தேர்தல் அறிவிக்கல, கூட்டணி இன்னும் ஒன்னும் ஒப்பேறல, அவங்களுக்குள்ள இன்னும் ஒன்னும் சரியா வரல. தம்பி விஜய் கிருஷ்ணா ரொம்ப கனவு காண்றாரு. நான் ஒரே ஒரு விஷயம், அளவு கடந்து ஆசைகள் குதிரைகள் ஆயிடக்கூடாது தம்பி. நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு கடைசியில மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. காங்கிரஸ் தோல்வி பள்ளத்தாக்குல விழுந்து தவிச்சுக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சி எந்த காலத்து கரையேற போறது இல்ல. கட்சி 4-5 மாசத்துக்கு முன்னாடி 400 கனவா இருந்ததோ இன்னைக்கு அதே 99ல அதனால காங்கிரஸ் கட்சி விளங்க போறது இல்ல. நீங்க தயவு செய்து உங்க எதிர்காலத்தை வீணாக்கிறாதீங்க. 99 இடத்தை தாண்ட முடியாத காங்கிரஸ் கட்சியில இருந்து வீணாக்காதீங்க. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற பாஜக அரசாங்கத்துக்கு இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. மத தீவிரவாதம், மொழி தீவிரவாதம், இன தீவிரவாதத்தை தலைமையேற்கொண்டு செயல்படுகிறார்கள். அதைதான் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கும் விதமாக அதுவும் மந்திரி பேசுறாரு, எம்எல்ஏ பேசுறாங்க தீவிரவாதமா. இது ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை பிரதமர் போன்றவர்கள் தலையிட்டு குறைந்தபட்சம் எனக்கு இதெல்லாம் சம்மந்தம் இல்லை, இது மாதிரிலாம் நடக்கக்கூடாது இந்தியாவில் என்று பேசுவதுதான் அவரை ஒரு நேர்மையான நாணயமான பிரதமர் என்று நாம் புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். சரி, பேசுவாரா அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 3 பேருக்கும் மிக்க நன்றி. நேயர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.